ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாரை பேஸ் பண்ணி இருக்க எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஆகிட்டு இருக்க அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் கம்பெனி பற்றி தான் ஒரு டீப் டைவ் அண்ட் இன்டெப்த் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை ரீச் ஆக எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த கம்பெனியோட பிஸ்னஸை ஒன்லைனில் சொல்லணும்னா எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சொல்யூஷன் ஃபார் டிசைன், டெவலப்மெண்ட், அசம்பிளி அண்ட் டெஸ்டிங். இந்த செக்மெண்ட்டில் இவங்க தான் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியாகவும் இருக்காங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா டிசைனிங், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ், பிசிபி ஃபேப்ரிகேஷன், எம்படட் சாஃப்ட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், சர்க்யூட் போர்டு அசம்பிளி, ஹார்ட்வேர் டிசைன் சர்வீஸ், கான்செப்ட் டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ் டெவலப்மெண்ட், கஸ்டம் பில்ட் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஆடட் சர்வீசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் இவங்களோட ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது ஏரோஸ்பேஸ், கிரவுண்ட் டிஃபென்ஸ், ஏவியன் சிஸ்டம்ஸ், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் நம்ம டிசம்பர் 14 அன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை பார்த்தோம். இவங்க பிஎஸ்யூ செக்டார். ஸோ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது வந்துட்டு இவங்க ஒரு 160 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாங்க. கரண்ட்டாக 185 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 14% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கம்பெனிஸ் தான் இருக்குது. அந்த 4 கம்பெனிஸில் ஆல்ரெடி நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு அப்போலோ மைக்ரோ சிஸ்டமை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இந்த கம்பெனியும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட லாஸ்ட் 3 மந்த்தில் 20% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே இவங்க 311% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் 63% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அடுத்ததான் இவங்களோட கிளைண்ட் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கான காரணம் இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட்டில் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நாவே, டிபிஎஸ்யூ அதாவது டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பிரைவேட் கம்பெனியாக இருந்து கடைசியில் கவர்மெண்ட் அண்டர்டேக்மெண்ட் கம்பெனி எல்லாமே இவங்ககிட்ட கிளைண்ட்டாக இருக்காங்க. அதே போல் எல்என்டி, அதானி, இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளும் வந்துட்டு இவங்க கிளைண்ட் பேஸில் இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு மோஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக தான் எனக்கு தோணுது. அதே போல் இவங்களோட ஆர்என்டின்னு பார்க்கும்போது இவங்களோட ரெவன்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8% வந்துட்டு இவங்க ஆர்என்டிக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் இவங்க வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட அவங்க அண்டர்டேக் பண்ண ஒரு ப்ரோக்ராம் மூலமாக இவங்க டெஸ்டிங் அண்ட் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வந்துட்டு இந்த செயல்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அதே போல் இவங்க கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 2,50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது ஹைதராபாத்தில். இதுக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டியும் வந்துட்டு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்துட்டு NABL லெபார்ட்ரிஸோட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 150 கோடி மதிப்பில் இந்த பிளான்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போலோ டிஃபென்ஸுக்குன்னு இன்டகிரேட்டடாக வந்துட்டு அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு டைவர்சிஃபையிங் கம்பெனி, அதாவது இவங்களோட சப்சிடி கம்பெனி வச்சுருக்காங்க. அதோட இவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் ESS டெஸ்டிங் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. DGQA ஸ்டாண்டர்டோட இருக்குது. இவங்களோட லேட்டஸ்ட் ஆர்டர் புக்குன்னு பார்க்கும்போது டிசம்பர் 23 அன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20.76 கோடிக்கு ஒரு ஆர்டர் அப்படிங்கிற வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி MP3 இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனி கூட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்துட்டு இவங்க மார்க்கெட்டை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்கள ரெப்ரசென்ட்டாக வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்க போகிற கம்பெனியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க பேஸ்ட் ஆன் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் வந்துட்டு இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால ஸோ ஃபர்தராக நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இவங்க பப்ளிக் செக்டார்லேருந்து கிடைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு பட்ஜெட்டில், அதாவது நான் சொல்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் வர பட்ஜெட்டில் வந்துட்டு டிஃபென்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி கம்பெனியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோன்னா தான் வந்துட்டு நமக்கு நல்ல ரிட்டர்ன் ஃபியூச்சரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதை பற்றி நீங்கள் யோசிங்க. அடுத்ததாக இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி. ரீசெண்டாக தான் இவங்க Q3 ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. Q3 ரிசல்ட்டில் சேல்ஸ்னு பார்க்கும்போது கம்பேர்ட் டு quarter அண்ட் இயர் நல்ல ஒரு ரிசல்ட் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் சரி, நெட் ப்ராஃபிட்டும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்துட்டு கம்பேர்ட் டு quarter இயர் கொடுத்துருக்காங்க.
ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் கம்பெனி ரீசெண்ட் டைமில் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட ஓவராலாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் சேல்ஸ் இயர் பை இயர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், குட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மெயின்டைன்டு பை 20+ வந்துட்டு இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல நியூஸாக இருக்குது. அதே போல் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இடையில அங்கங்கே சின்ன சின்ன அப் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சாலும் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 4 வருஷம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் பேலன்ஸ் ஷீட்டில் இவங்களோட ரிசர்வ்ஸ் காலம் பார்க்கும்போது கரண்ட்டாக 404 கோடி வச்சுருக்காங்க. ஸோ வெல் மெயின்டைன்டு, இயர் பை இயர் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் இவங்களோட பாரோயிங்ஸ் பார்க்கும்போது கரண்ட்டாக 171 கோடி இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ஒவ்வொரு இயரும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பாரோயிங்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது ஒரு நெகட்டிவ் தான் ஒரு கம்பெனிக்கு. இருந்தாலும் இவங்க வந்துட்டு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதனால் கம்பெனிக்கு பாதிப்பு ஏற்படாது. அடுத்ததாக இவங்களோட கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராசஸ், அதாவது CWIPனுக்குள்ள அது கரண்ட்டாக 34 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சரில் கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்காக. ஸோ டெஃபினட்டாக கம்பெனி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபர்தராக ஃபியூச்சரில் இன்னும் டெவலப் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் இவங்களோட அசட் குவாலிட்டின்னு எடுக்கும்போது கரண்ட்டாக 771 கோடி இருக்குது. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இயர் பை இயர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராசஸ் வந்துட்டு முடிஞ்ச உடனே அது அசட்டில் ஆட் ஆகும். அப்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு அசட்டுக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபியூச்சராக பார்க்கும்போது ஸோ டெஃபினட்டாக கம்பெனி நல்ல ஒரு கோலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக புரியுது. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 53.21% இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் குறைஞ்சிக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கான ரீசன் வந்துட்டு பின்னாடி வருது பாருங்கள். FIE கிட்டத்தட்ட 11.01% ஸ்டேக் இருக்குது. ரீசெண்ட் டைமில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ FII வந்துட்டு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்பெனி மேலே காட்டியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசன் எல்லாமே வச்சு தான் அவங்களும் பை பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக DIயோட ஹோல்டிங்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்களோட ஸ்டேக் இப்போ கரண்ட்டாக 0.01%ஆகவே மாறிடுச்சு. பப்ளிக் கிட்டத்தட்ட 35.76% இருக்குது. ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்குற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல விதமான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் வச்சுருக்காங்க. 50%க்கு மேலே ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிறதுனால நம்ம அதை பார்த்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே போல் இந்த கம்பெனியோட ஓவராலாக பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ரீசெண்டாக சேல்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் CAGRனு பார்க்கும்போது தாறுமாறாக எகிரி இருக்குது. ROIன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் இருக்குது. பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி எனக்கு தோணலை. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனி நெகட்டிவ்னு பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் கிட்ட இருக்குது. இது கண்டிப்பாக நெகட்டிவ் மட்டும்தான். அடுத்ததாக இவங்களோட PE ரேஷியோன்னு பார்க்கும்போதும் இண்டஸ்ட்ரியை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்க தான் ஹையஸ்ட் PE இந்த இண்டஸ்ட்ரியிலேயே. இது வந்துட்டு ஒரு நெகட்டிவாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 3493 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 124. இவங்களோட 50 டியூ ஹைன்னு பார்க்கும்போது 162, லோ 24.6. ஸ்டாக்கோட PBI கிட்டத்தட்ட 129. ஆனால் இண்டஸ்ட்ரி வேல்யூ கிட்டத்தட்ட 53.5. ஸோ இப்போ ரீசெண்டாக சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு PE வேல்யூ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 15 தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 8 டைம்ஸ் ஹையராக இருக்காங்க. டிவிடெண்டும் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு டிவிடெண்ட் ஒன்றும் கொடுக்கல. ROC அண்ட் ROIன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு வேல்யூ வச்சுருக்காங்க. ஆனால் ROE வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ROC பார்க்கும்போது 12%. சரி ஓகே அப்படின்னு ஃபீல் ஆனாலும் ROEன்னு பார்க்கும்போது 6.49% ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ஆல்மோஸ்ட் ஒன்று தான். டெப்ட்னு பார்க்கும்போது கம்பெனியில் 176 கோடி இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.40, ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இவங்களோட இண்டஸ்ட்ரிக் வேல்யூ 24 தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்டாக் ஹையர் வேல்யூவில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணுங்கள், எலெக்ஷன் வரும்போது கொஞ்சம் குறையும். அப்போ நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா நல்ல வேல்யூவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23% ஸ்டேக்கை வந்துட்டு இவங்க அடமானம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஓவராலாக இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சு இந்த ஸ்டாக்கை நான் ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா கரண்ட்டாக அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஃபியூச்சரில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிற எபிலிட்டி ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா அவங்களோட விஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அனலைஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள், நான் சொன்னதையும் ஒரு கைடு எடுத்துக்கோங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்காங்க. எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக வந்துட்டு கீழே வரும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷன் எடுத்து நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்க போகிற கம்பெனி தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாக் அனலைசிஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.